கர்ணன் வசுசேனன், ராதேயன் என்னும் பெயர்களாலும் அழைக்கப்பட்டார். கர்ணனைப் போரில் வீழ்த்தக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு வீரர் அகிலத்தில் எவரும் இல்லை என்று கிருஷ்ணர் உரைத்தார். ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் பீஷ்மரினால் மகாபாரதத்தின் மிகச்சிறந்த போர் வீரராக கர்ணன் கருதப்பட்டார். இவர் சூரியன் மற்றும் இளவரசி குந்தியின் மகனாவார். கவச குண்டலத்துடன் பிறந்தவர் கர்ணன். நட்புக்கு இலக்கணம் கர்ணன் என்ற இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். இப்படிப்பட்டியால் தானம் செய்ததை பற்றி இப்போது பார்க்கலாம். கோடையளிப்பதில் இவனுக்கிணை வேறு எவருமே இல்லை என்று போற்றப்பட்டவன் கர்ணன். அவன் கொடுப்பதை என்றுமே இழப்பாக எண்ணியதில்லை. அவர் செய்த தர்மங்களுக்கு அளவே இல்லை. அதனால் குற்றுயிராக கர்ணன் போர்க்களத்தில் கிடந்தபோது அவன் செய்த தர்மங்கள் அவன் உடலிலிருந்து உயிரை போக விடாமல் காத்து நின்றன. நீ செய்த தர்மத்தின் பலன் யாவும் தந்துதவுக என்று வேண்டினார் கிருஷ்ணர். மார்பில் புதைந்த அம்பை எடுத்து கொட்டும் செங்குருதியில் அவன் செய்த தர்மத்தின் பலன் யாவும் கண்ணனுக்கு அர்ப்பணிக்கிறார் கர்ணன். இவ்வளவு சிறந்த கொடையாளியின் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை இப்போது பார்ப்போம். கொல்லைப்புறத்தில் எண்ணெய் தேய்த்து மூழ்க கர்ணன் தயாராகிக் கொண்டு இருக்கின்றான். இடக்கையில் வைத்துக் கொண்டிருந்த எண்ணெயை கிண்ணியிலிருந்து எடுத்து உடம்பில் பூசிக் கொண்டிருந்தான். அப்போது ஒரு ஏழை அங்கு வந்து கர்ணனிடம் தனக்கு ஏதேனும் உதவி செய்ய கோரினார். அடுத்த கணமே இடது கையில் ஏந்தியிருந்த தங்க கிணியை அந்த ஏழையிடம் கர்ணன் கொடுத்து விட்டான். கர்ணா, தர்மம் என்றாலே கர்ணன் என்றுதான் பெயர். ஆனால் கொடுக்கும் தர்மத்தை வலது கையால் தான் கொடுக்க வேண்டும் என்ற முறை உனக்கு தெரியாதா என்று அங்கிருந்து நண்பர் ஒருவர் கர்ணனை கேட்டார். சிரித்துக்கொண்டே தெளிவாக கர்ணன் பதில் சொன்னார். நீர் சொல்வது சரிதான். வாழ்க்கை என்பது எப்பொழுதும் முன்னெச்சரிக்கையை கொடுக்காது. ஆகையால்தான் இடக்கையிலிருந்து வலக்கைக்கு கிண்ணம் மாறுவதற்குள் ஏதேனும் எனக்கு நிகழ்வதற்குள் உடனேயே அந்த தர்மத்தை செய்துவிட வேண்டும் என்ற துடிப்பில்தான் இடக்கையிலேயே கொடுத்து விட்டேன். மூட்டையாக சுமக்கும் போது அது பாரம், வாட்டமாக சுமக்கும் போது அது வாழ்க்கை, நாட்டமாக சுமக்கும் போது அது ஞானம், யோசிக்காமல் கொடுப்பதே தானம் என்று கூறி இந்த பதிவை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.